அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த ஆண்டுகளெல்லாம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கண்மணியைப் போல காத்து நீங்கள் வாசிக்க கேட்டபடி அநேக காரியங்களை இந்த ஊழியத்திலே ஆண்டவர் சந்தித்து அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நாளிலே கூட ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 18-19-20 வசனங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுக்கிறார். பூமியிலே இருவர் அல்லது நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்திலும் பூமியிலே ஒருமனப்பட்ட இருந்தால் பிதாவானால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இயேசு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்க, ஊழியத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஊழியத்தில் நாம் ஒருமனப்பட்டிருந்தால் இந்த தேசத்தை இயேசுக்கு சொந்தமாய் மாற்ற முடியும். அநேக இடங்களிலே ஊழியம் நடக்கிறது, ஆனால் ஒரு மனம் இல்லை. ஒரு மனதோடு கூட ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஊழியத்தை அங்கீகரிப்பார், அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஊழியத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த ஊழியத்தில் ஏற்படுகிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஊழியக்காரரோடு கூட, ஊழியத்தில் இருக்கிற எல்லா மக்களோடு கூட நாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர வேண்டும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அந்த நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர்களால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அங்கு ஏராளமான மக்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறுகிறார்கள். அப்படி மாறினவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாமல் இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க, இங்கு ஊழியக்காரர்கள் ஒருமனப்படல. அங்கிருந்த விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை துதித்தார்கள். அங்கு அப்பம் பிட்டு வேத வசனங்களால் தங்களை
தேற்றிக் கொண்டார்கள். அவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு சபை பெருகினது. சபை பெருகணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளாகிய நாம் தேவ சமூகத்திலே ஒருமனப்படணும். ஒரு மனம் இல்லாமல் கூடுவது ஒரு நன்மையும் நமக்கு உண்டாகாது. சபை ஒரு மனதாக கூடப்படணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் சபை வளரல, ஏன் நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் விஸ்தாரமாக்கலன்னு சொன்னா ஊழியக்கார மேல குற்றம் சுமத்துறது இல்லை. ஊழியம் செய்கிறவர்கள் மேல அவங்க சரியா செய்யல, அவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்க என்பது அல்ல. விசுவாசிகள் ஒருமனப்படல, பக்கத்தில் இருக்கிறவங்க பேசல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம சண்டை போட்டுக்குவாங்க சபைகளில். சில இடங்களில் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க, எழுந்து போயிடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர்களை பற்றி இவங்களை பற்றி பேசுறதே பெருசாக இருக்கும். பாருங்க, அங்கே ஒரு மனம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிப்பதிலே கூடுவதிலே பிரயோஜனம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தபோது விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம சபையில் நம்முடைய ஊழியத்தில் ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை எழுப்புதலிலே பயன்படுத்துவார். நாம் இந்த தேசத்தை சொந்தமாக்கணும் சொன்னா நாம் கர்த்தருக்குள்ளாய் ஒருமனப்படணும். கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் வந்துவிட்டால், தேவனை ஆராதிக்க வந்துவிட்டால், கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் நம்முடைய இருதயம் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். பேசுகிற மனிதனை அல்ல, பேசுகிற நபர்களை அல்ல. அந்த ஒரு மனத்தோடு கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதுதான் சபை பெருகும், சபை வளரும். சபை அனுதினமும் ஆட்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கிற சபை மக்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, நீங்கள் சரியாய் நடக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளாய் வரும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது, எப்படி அந்த ஊழியக்காரரோடு நீங்கள் வந்திருக்கிற சபை மக்களோடு கூட ஒரு மனதோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால்தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். ஆதி நாட்களிலே எழுப்புதல் வந்தது என்று சொன்னால் அந்த சபை ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்தது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார். ஒருமனப்பட்டு அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது பிதாவானவர் அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதாக. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டாயம் ஒரு மனதோடு கூட, விசுவாசிகளாகிய நாம் ஒரு மனதோடு கூட கூடி வர வேண்டும். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதே அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் பாருங்க. ஒரு சப்பானி தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிறான். பிறவியிலிருந்து எழும்பி நடக்க முடியாத சப்பானியை தர்மம் எடுப்பதற்காக அல்லது அவனை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக சபைக்கு வெளியிலே, தேவாலயத்துக்கு வெளியிலே அவனை கொண்டு வந்து வைத்துவிட்டு அது உள்ளே போகிறவர்கள் வருகிறவர்கள் ஏதாயிலும் தர்மம் செய்வார்கள், உதவி செய்வார்கள் என்பதாக அவனை கொண்டு வந்து அந்த ஆலயத்துக்கு முன்பதாக வைத்து விடுவார்கள். அப்படி வைக்கப்பட்ட ஒரு நபர் பேதுருவும் யோவானும் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு ஒரு விடுதலையும் ஒரு பெரிய அற்புதமும், அவனுடைய கால்கள் பலனடைந்து நடக்க முடியாதவன், பிறவியில் இருந்து சப்பானியாய் இருக்கிறவன் எழும்பி நடக்கும்படியான அற்புதம் நடந்து விட்டது.
இந்த அற்புதத்தை மறைக்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. பாருங்க, இந்த அற்புதம் நடந்த உடனே அங்கிருந்த மக்கள் அல்லது அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள், அங்கிருந்த ஊழியக்காரர்கள், அந்த சபையில் மிக பெரிய நபர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் வந்து விட்டது, ஒரு பயம் வந்து விட்டது. எப்படியாகிலும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பாருங்க அநேக விதங்களிலே அவர்களுக்கு இடரல் உண்டாக்குறாங்க. அவங்க ஒன்றும் செய்யல. ஊழியக்காரங்க இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க, அற்புதம் நடந்துடுச்சு, அவ்வளவுதான். நம்ம சொல்றோம் என்னென்னவோ காரியத்தை, நியாய பிரமாணத்தை வாசிக்கிறோம், கட்டளைகளை சொல்றோம், என்னென்னவோ காரியத்தை பேசுறோம், சத்தியம் சொல்றோம் சபையில். ஆனால் ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு ஆச்சரியமான காரியமா நடக்கல. இவங்க இன்னைக்கு வந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அங்கே ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபரை பார்த்து, பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நடன்னு சொல்றாங்க. அவன் எழும்பி நடந்த உடனே இவங்களால ஜீர்ணிக்க முடியல, இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியல, இவர்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. எப்படியாகிலும் தடுத்து நிறுத்தணும் சொல்றாங்க. பாருங்க, அப்படி தடுத்து நிறுத்தி எல்லாம் பண்றாங்க, ஒன்றும் நடக்கல, அவங்கள தடுக்கவே முடியல. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார், ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்கிறார். அவங்க எல்லாம் கடைசியில் அமர்ந்து போனாங்க. பாருங்க, அப்ப என்ன நடக்கிறது? இவர்கள் வந்து எருசலேமில் தம்மோடு கூட இருக்கிற சீஷர்கள் மத்தியிலே நடந்த அற்புதத்தை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு, அந்த அற்புதத்தை, நடந்த சம்பவத்தை அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு கவனிங்க. அவர்கள் அதை கேட்டு, இந்த அற்புதத்தை கேட்டு, நடுவில் ஏற்பட்ட இடையூறுகள், நடுவில் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணதை, அவங்கள தடுத்து நிறுத்தினதை எல்லாவற்றையும் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு இவங்க பேசவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. இவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா என்ன நடக்கிறது பாருங்க, இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், இயேசு செய்தார் என்று சொல்லி அந்த சீஷர்கள் மத்தியில் அவங்க சொன்னதை கேட்டு அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? தேவனை நோக்கி சத்தமிட்டு. தேவனை நோக்கி சும்மாலாம் கிடையாது, சத்தமிட்டு. வாசிங்க. கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகளும் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும். 24வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? தேவனை நோக்கி சத்தமிட்டு துதித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, சபை வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா, நடுவில் நடக்கிற சம்பவத்தை அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்றதெல்லாம் பார்க்காம ஒருமனப்பட்டு எல்லாரும் ஏகோபித்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது சபை வளரும். ஹல்லேலூயா. சபையிலே கர்த்தர் அற்புதம் நடக்கணும், அல்லது சபை விருத்தியாகணும், அல்லது ஊழியங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா அது துதிக்கிறதாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் துதித்துட்டு சும்மா நின்றுட்டு போற சபை வளராது. யாரோ பேசுறத ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சபைக்கு வந்தேன் சொல்லிட்டு போகிற சபை வளராது. அதிலே ரட்சிப்பு வராது. அங்கு ஆவியானவர் அசைவாட மாட்டார். துதிக்கிற சபையிலே தான் அவர்கள் ஏகோபித்து ஒருமனப்பட்டு சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நடந்த சம்பவத்தை கேட்டு ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர்கள் துதித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆர்ப்பரிப்பு,
ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைச்சு. ஏன்னா முடவன், சப்பானி, நடக்க முடியாதவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அதை பார்த்த உடனே அவனுடைய இருதயமெல்லாம் அதிசயப்பட்டு பூரிச்சிருக்கும். அவங்க யாரை மகிமைப்படுத்தியிருப்பாங்க? உண்மையாகவே உண்மையாகவே இயேசுவை மனதார துதித்திருப்பாங்க. அதனால தான் சபை வளர்ந்தது. நம்முடைய சபை துதிக்கிற சபையா இருக்கா? கவனித்து கேளுங்க. துதிக்கிறவளாய் நாம் கூடுகிறோமா? அதில் ஒரு மனம் இருக்கிறதா? யாரோ ஒருத்தர் துதிப்பாங்க, இன்னொருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அப்போ தான் ஏதோ பிஸியாக அப்படி இப்படி நடந்துட்டு இருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க ரீஃப்ரெஷ் ஆவாங்க. பாருங்கள், அதில் ஒரு மனம் இல்லை. துதிப்பதில் ஒரு மனம் இல்லை, ஆராதிப்பதில் ஒரு மனம் இல்லை. அந்த நேரத்தை அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு மனம் இல்லாமல் அங்கு ஆராதித்தோ ஆண்டவரை துதித்தோ பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும், கர்த்தர் நமக்கு பதில் தரணும், நம்முடைய ஊழியம் வளரணும். அப்படி சொன்னான் அது துதிக்கிற சபையாக, துதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் சபையாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த சபையை விருத்தி அடைய செய்வார், வளர செய்வார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது ஆண்டவர் பாருங்க எதுல ஒருமனப்பட சொல்லுகிறார் பூமியில. முதலாவது நான் சொன்னேன், எதுல நீங்க ஒருமனப்படணும்? கூடுவதில் ஒருமனப்படணும். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்றேன், வேதவசனம் சொல்லுகிறது துதிப்பதில் நாம் ஒருமனப்பட்டு துதிக்கணும். மூன்றாவது காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கலாம். இங்கு பாருங்க, அவங்க மேல் மாடியில கூடுகிறார்கள். அப்படி கூடும் பொழுது பாருங்க, வாசிக்கலாம். 120 பேர் கூடுறாங்க. அங்கே இவர்கள் எல்லாரும், அங்கே இந்த 120 பேர் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட அவர்கள் சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு, கவனிங்க, ஒருமனப்பட்டு எல்லாரும் அங்க ஸ்திரீகள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மூன்றாவது, சபை வளரணும், ஊழியம் வளரணும், எழுப்புதல் வரணும். அப்படி சொன்னாக்கா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற சபைதான் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற மக்களை தான் கர்த்தர் தம்முடைய வருகைக்காய் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்கணும், என் தேசத்தை இயேசுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது, ஜெபிக்க முன் வர மாட்டாங்க, ஜெபம் பண்ணவே வெக்கப்படுவாங்க. ஜெபம் பண்ண யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, சும்மா கண்ணை மூடிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். பாருங்க, யாரா ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தாக்கா இவங்க அலட்சியமாக இருப்பாங்க, ஒரு மனமே இருக்காது. அந்த இடத்துல ஜெபம் எப்படி கேட்கப்படும்? அந்த இடத்துல ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவங்க 120 பேர் கூடி இருக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள். அந்த ஜெபம்தான் அந்த ஊழியங்களை எல்லாம் விருத்தி அடைய செய்தது. அந்த நாட்களிலே ஏராளமானவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வந்தார்கள். கடல் கடந்து தேசங்களை விட்டு தேசம் ஊழியம் பரவி சென்றது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம சபையிலே நீங்களும் நானும் எதுக்கு போகிறோம், எதுக்கு வருகிறோம்? ஜெபிப்பதற்காக, தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்காக. அவங்க தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பிரேயர் இங்க சொல்லப்படலை. அவங்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக
சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எழுப்புதல் வருவதற்காக, அங்கு எதிர்ப்புகளை மாற்றுவதற்காக, அங்கு அற்புத அடையாளங்கள் நடப்பதற்காக, இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சபை வளரணும் அப்படின்னு சொன்னான் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற சபையா இருக்கணும். பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கலன்னா வேற யார் ஜெபிப்பா? எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி ஆண்டவர் எழுப்புதலை கொடுப்பார்? நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுதுதான் தேசத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். ஜெபம் வல்லமை உள்ளது. அதில் ஒரு மனம் இருக்கணும், அதில் ஒன்னஸ் இருக்கணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் குறை. அப்புறம் எப்படி சபை வளரும்? அப்புறம் எப்படி எழுப்புதல் வரும்? அப்புறம் எப்படி தேசம் அசைக்கப்படும்? அற்புத அடையாளங்கள் நடக்கும்? அப்புறம் எப்படி எதிர்ப்புகள் மாறும்? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, திரளாய் சபையில் சேர்க்கப்படுவாங்க. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த அற்புதங்கள் நடக்கும், இந்த ஆச்சரியமான செயல்கள் நடக்கும். ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அதை தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவினால் அது உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்றாரு. ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல? அதுல ஒரு மனம் இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது சபை பெருகினது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44-45 ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எழுப்புதல் உண்டாவதற்கு, சபை வளர்வதற்கு, திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, அற்புத அடையாளங்கள் நடத்தப்படுவதற்கு என்ன காரணம்? வாசிக்கலாம். விசுவாசிகள் எல்லாரும். யாரு விசுவாசிகள்? நீங்கள் நானும் தான் விசுவாசிகள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து ஒருமனப்பட்டு அல்லது ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டு, அவர்கள் ஒன்றாய் கூடி சகலத்தையும் பொதுவாக்கி கொடுப்பதிலே ஒரு மனம் இருந்தது. ஆண்டவருக்காய் கொடுப்பதில் ஒரு மனம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, பெருமைக்காக கொடுப்பாங்க. தாங்கள் கொடுக்கிறோன்ற அந்த ஒரு பெருமை. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேர் வரணுன்றதுக்காக, சிலர் பார்த்தது சொன்னோம்னாக்கா அவங்களுடைய அந்த கௌரவம் நிற்கணும் அப்படின்றதுக்காக. எதுக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி ஒருமனப்படணும், பிள்ளைகள் குடும்பமாய் ஒருமனப்படணும், ஆண்டவருக்காக செய்வதில் ஒருமனப்படணும். அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் சபை வளரும். சபை கொடுக்கும் பொழுதுதான் சபை வளரும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபை வளர்ந்ததுக்கான காரணம் அவர்கள் ஒன்றுமனப்பட்டார்கள், அவர்கள் ஒன்றுபட்டார்கள். ஒன்றுபட்டு எல்லாவற்றையும் விற்று சகலத்தையும் பொதுவாக்கி அவர்களுக்கு தகுந்த விதமாய் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் சபையை வளர்த்தார்கள். சபை வளர்ந்தது, பெருகினது. விசுவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. யார் செஞ்சாங்க இதை? ஊழியக்காரங்களை இங்க குறிப்பிடல, விசுவாசிகள். அவனும் பெரிய மல்டி மில்லியனர்லாம் கிடையாது.
பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, சாதாரணமான ஆட்கள். கொடுப்பதில் ஒரு மனம். சபை வளரணும் இல்லை, ஆசீர்வதிக்கப்படணும் இல்லை, கொடுப்பதில் ஒரு மனம் இருக்கணும். அப்படி கொடுக்கிறதுல ஒரு மனம் இருந்தாதான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே நடந்த அற்புதங்கள் நம்முடைய சபைகளில் நடக்கணும், நம்முடைய ஊழியங்களில் நடக்கணும்னாக்கா கூடி வரும் பொழுது ஒரு மனம் இருக்கணும், கூடுவதில் ஒரு மனம் இருக்கணும், துதிப்பதில் ஒரு மனம் இருக்கணும், ஜெபிப்பதில் ஒரு மனம் இருக்கணும், கொடுக்கிறதுல ஒரு மனம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவினால் அது உண்டாகும், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதை இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய சபை வளரணும், நம்முடைய தேசம் இயேசுக்கு சொந்தமாகணும், உலகம் முழுவதும் எழுப்புதல் வரணும்னு சொன்னா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது சபை வளரும், ஊழியம் வளரும், ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், அற்புத அடையாளங்கள் நடக்கும், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நாம் ஒருமனப்பட ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கூடும் பொழுதே ஒரு மனதோடு கூட கூடுவோம். நம்ம எல்லாம் கூடும் பொழுதே கர்த்தரை துதிப்பதில் ஒருமனப்பட்டு கூடுவோம். நம்ம அப்படி கூடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற மக்களாக ஒரு மனதோடு கூட ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, நம்மால் அவனுக்கு தகுந்த விதமாய் கொடுப்பதில் ஒரு மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உண்மையாக இருப்போம். கட்டாயம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். வருகிற ஆண்டு நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நமக்கு ஒரு மனம் தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நம்மை அர்ப்பணிக்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே, நான் ஒருமனப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மனம் உண்டாகட்டும். அவருடைய ஊழியங்களிலும் அவருடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை செய்து தகப்பனே அவளை சுகப்படுத்தி அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் மேல் அபிஷேகத்தை அனுப்பி கடைசி காலத்தில் ரட்சிப்பை அனுப்பி தகப்பனே நீர் அவளை பயன்படுத்துவீராக. அவளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.